வணக்கம். நான் சிவகங்கை மாவட்டம் பாகனேரி இரா கணேசன் பேசுகிறேன். நான் இப்போ நிற்கிற இடம் வேலங்குடியிலிருந்து நெற்குப்பை போகிற வழி. இது கொன்னத்தான்பட்டி வடுகப்பட்டி கிராமங்களை தாண்டி பொன்னமராவதி இணைப்புச் சாலைக்கு போகிற ரோட்டில் நின்று நான் பேசுகிறேன். இந்த பகுதிகளில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ நெற்குப்பையில் ஒரு 800 மாணவர்கள் படிக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அதுக்கு தாண்டி கணேசர் செந்தமிழ் கல்லூரின்னு ஒரு தமிழ் கல்லூரி இருக்குது. தெக்கூரில் சிங்கை சித்தர் கல்லூரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பொன்னமராவதியில் நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இதையெல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு போகிறதுக்கு இந்த சாலையை தான் இருசக்கர வாகனங்கள், பேருந்துகளில், கார் இந்த மாதிரி பயணத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சாலை எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. குண்டும் குழியுமா, ஒவ்வொரு இடமும் ரொம்ப மோசமாக, பயணத்துக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத இடமா இருக்குது. அதே மாதிரி சாலையோட அந்த இறுதி பகுதிகள்லாம் கொஞ்சம் சறுக்குனா கூட பள்ளத்தில் விழக்கூடிய அளவுக்கு இந்த பகுதிகள் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த சாலை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ஊராட்சியா, பேரூராட்சியா, அல்லது நெடுஞ்சாலைத்துறையா, யாரோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த சாலையை சீரமைச்சா மட்டும்தான் இங்கே வந்து போகக்கூடிய ஆசிரியர்கள், கிராம நிர்வாக அலுவலர், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல போக்குவரத்து சூழலாக இருக்கும். அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி, பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் முறையான வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் அரசுகள் நம்ம செயல்பட்டாலும் கூட நடைமுறையில் இந்த மாதிரி விஷயங்களை அதிகாரிகள் கண்காணிக்க தவறிடுறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. எனவே இதை சீரமைச்சு ஒரு நல்ல போக்குவரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.